காலடி எடுத்து வைக்கும் பொன்ன ராம் ராம். அனைவருக்கும் நமஸ்காரம், இனிய காலை வணக்கங்கள். இன்று ஒரு சிறந்த நாள். நமது நெல்லை சகஸ்ரநாம மண்டலி 7வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் பொன்னான நாள். 7 என்பது நமது இந்து தர்மத்தில் தனிச்சிறப்பு கொண்டது. சப்த ஸ்வரங்கள் தொடங்கி ஏழுமலையான் வரை நமக்கு எத்தனையோ ஏழுகள் பரிச்சயம். அத்தகைய பெருமைமிகு ஏழில் நமது எண்ணசமும் இணைகிறது, பெருமையுடன் பூரிப்புடன். நிகழ்ச்சியை நாம் பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கலாம். ஆரம்ப பிரார்த்தனைக்காக திருமதி அனிதா வெங்கடேசன் வருகிறார். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी, विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। पावकानग सरस्वती वाजेभिर्वाजिनीवती, यज्ञं वष्टु धिया वसुः। बालाद्बिके च वैद्ये च भवरोगहरेति च, जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम्। बालाद्बिके च वैद्ये च भवरोगहरेति च, जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम्। बालाद्बिके च वैद्ये च भवरोगहरेति च, जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम्। நன்றி மேம். என்எஸ்எம் உறுதிமொழி வாசிக்க வருகிறார் திருமதி ரேவதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ராம் ராம். நெல்லை சகஸ்ரநாம மண்டலி நித்திய பிரார்த்தனை. உலகங்கள் அத்தனையும் படைத்து காத்தருளும் உத்தமனே, உன்னை சரணடைகிறோம். அன்பின் வழி நடந்திட அருள்வாயாக. நிலமும் உழவும் செழிக்க கருணை கூர்வாயாக. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள உறுதியான மனதை தருவாயாக. உலகில் ஒற்றுமையும் இணக்கமும் வளர அருள் புரிவாயாக. என்றும் நிலைத்திருக்கும் சனாதன தர்மத்தை நிலைநாட்ட வழி நடத்துவாயாக. இறைநாமம் எங்கும் எப்பொழுதும் இடைவிடாது ஒழிக்க செய்ய பரம்பொருளை அருள்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி மேம். 2020 தோற்றம் பெற்று பேரிடர் காலத்தில் நம் அனைவரும் நெருங்க இணைந்து நிலையாக வளர்ந்து இன்று 7ஆம் அகவையில் பால்ய பருவத்தை அடைந்துள்ளது நம் மண்டலி. இத்தகைய சிறப்பான வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் முழு முதற் காரணம் நமது நிர்வாகிகளே. அவர்களது அயராத உழைப்பின்றி இது சாத்தியமாகாது. அவர்களின் இந்த பணி மேலும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. தில்லை சிற்றம்பலநாதன் நமக்கு உவந்தளித்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற வந்த தேவதூதர்கள் நம் நிர்வாகிகள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக நமது நிறுவனர் திரு சிதம்பரம் ஐயா மற்றும் நமது செயலாளர் திரு தனுஷ்கோடி ஐயா அவர்கள் கோடிட்டு காட்ட வேண்டியது அவசியமாகிறது. இந்த மண்டலியை பொறுத்தவரை தாயுள்ளம் கொண்டவர் நமது சிதம்பரம் ஐயா என்றால் நம்மை நெறிப்படுத்தும் தந்தை திரு தனுஷ்கோடி ஐயா. ஐயா, உங்களின் இந்த உன்னதமான பணி சிறக்க இறைவனை வேண்டுகிறோம். நமக்கு தாயுமாகி தந்தையுமாகி குருவுமாகி தெய்வத்தை அறிய அடைய வழிகாட்டுபவர் நம் அன்பிற்கினிய குருஜி அவர்கள். குருஜி, உங்களின் இந்த தன்னலமற்ற பணி சிறக்க இறைவனை வேண்டுகிறோம். நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம். நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக பாடல் மூலம் பக்தியின் ஒருமைப்பாட்டை சொல்ல வருகிறார்கள் ஆதித்யா டீம். ஆதித்யா டீம். ஒரே ஒரு மனிதர்களை அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதர்களை ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய சக்தி இறைவனிடம் அன்பாகும். நாம் அனைவரும் வெவ்வேறு மொழி, மதம், கலாச்சாரம் கொண்டவர்களாக இருந்தாலும் இறைவனின் பார்வையில் அனைவரும் சமமானவர்கள். அன்பு, கருணை, சகோதரத்துவம் போன்ற தெய்வீக பண்புகள் ஒருமைப்பாட்டை வளர்க்கின்றன. ஒருமைப்பாடு இருக்கும் இடத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் நிலவும்.
ஆதித்யா குழுவில் உள்ள அனைவரும் இறை நம்பிக்கையுடனும் அன்பையும் ஒற்றுமையும் வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக திகழ இந்த பாடல் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள். அனைவரும் கேட்டு மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையாரின் அருளாலே பிறக்கும் நல்ல சிந்தனைகள் ஒன்றிணைந்து சிறந்த வாழ்வு தருகின்ற விநாயகன் தயையாலே துன்பம் நீங்குகின்ற பயமெல்லாம் நிம்மதியாய் மாறுகின்ற உலகமெல்லாம் முருகன் அருள் காக்கின்ற வேலவனே கல்வி செல்வம் தருகின்ற ஞான ஒளி தமிழ் மண்ணில் பரவுகின்ற பக்தி நாதம் பரமசிவம் புகழ்கின்றோம் சிவபெருமான் புனிதமான திருநாமம் ஒலிக்கின்றதே திசையெங்கும் ஆனந்தமாய் உள்ளமெல்லாம் அருள் வழியில் நடக்கின்ற நல்லிணக்கம் நாராயணன் காக்கின்ற நாராயணன் கருணையாலே வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் வாசுதேவன் நினைக்கின்ற பக்தியாலே நெஞ்சமெல்லாம் மலர்கின்ற அன்பினாலே மகமாயி அருள்கின்ற அம்பாள் தாயே அன்னையாக காப்பாலே சக்தியாலே குடும்பங்கள் செழிக்கட்டும் ஒற்றுமை தீபம் செந்தமிழோசை முழங்கட்டும் இறைகாலம் மண்ணெங்கும் ஒளிக்கட்டும் ஓம் எனும் ஒளி உலகமெங்கும் பரவட்டும் பக்தி மார்க்கம் பண்பாடெல்லாம் விளங்கட்டுமே வளரட்டும் நல்ல மனங்கள் வானளவும் உயரட்டும் நம் பாரதம் ஒற்றுமையால் விளங்கட்டும் வேத ஒளி விநாயகனின் திருவருளால் முயற்சிகள் தினந்தோறும் வெற்றியாகும் நல்ல செயல்கள் வேலவனின் துணையாலே எல்லோரும் திறமையுடன் விளங்குவார்களே. உயர்வார்களே சிவசக்தி உள்ளமெல்லாம் நிறைந்தாலே அமைதியெல்லாம் நெடுநாளும் நிலைத்திருக்கும் நாராயண நேசமுள்ள கருணையாலே மனித குலம் களிப்புடனே வாழ்ந்திடுமே அம்பாள் தாயின் வாத்சல்யம் நிறைந்தாலே குடும்பமெல்லாம் நிம்மதியுடன் மலர்ந்திடுமே பக்தி உணர்வு மாணவர் உள்ளம் முழுவதிலும் அன்பு வளர்ந்து மோதலெல்லாம் அகன்றிடுமே.
அகன்றிடுமே இருள் அனைத்தும் அருணாசல சிவன் அருளால் அகன்றிடுமே இருளனைத்தும் அருணாச்சல சிவன் அருளால் அருளாலே அறிவொளிகள் அகிலமெங்கும் பரவட்டுமே பரவட்டும் முருகன் புகழும் பரந்தாமன் திருநாமம் ஒலிக்க ஒலிக்க தேசமெல்லாம் செழிக்கட்டுமே. விளங்கட்டும் விநாயகனின் வினை தீர்க்கும் திருவருளே திருவருளே தெய்வமொழியாய் திசையெங்கும் பரவட்டுமே பரவட்டும் பிள்ளையாரின் பேரின்ப நாமமெல்லாம் நாமினிலே நாள்தோறும் ஒலிக்கட்டுமே. ஒலிக்கட்டும் முருகன் அருள் ஒலிக்கட்டும் முருகன் நாமம் ஓங்காரமாய் உலகமெங்கும் வேண்டவனின் உயர்ந்த அருள் பொழியட்டும் கந்தன் அருள் புண்ணியமாய் உயிர்களெல்லாம் பக்தியினால் ஒளிமயமாய் திகழட்டும் சிவபெருமான் திருநீற்றின் மகிமையெல்லாம் மண்ணுலகில் மங்களமாய் நிலைக்கட்டும் நாதனருள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திடவே நல்வாழ்வு நித்தியமாய் பெருகட்டும் நாராயணன் பேரருளின் ஆனந்தமே ஆதிமுழம் அகிலத்தையும் காக்கட்டும் கேசவனின் கருணை மழை பக்தர்களின் பணிவினிலே பரம்பொருளும் விளங்கட்டும் அம்பாள் தாயின் விசால கருணை பேரொளியே பராசக்தி பேரன்பினால் காத்திடுவாளாதி பராசக்தி காலமெல்லாம் துணையாக இறையருளால் துயரமெல்லாம் அகன்றிடுமே. வாழ்ந்திடுவோம் பக்தியோடும் மனிதநேயம் காத்திடுவோம் பாரம்பரியம் காலமெல்லாம் தொடரட்டும் இறை புகழ்கள் தூய தமிழில் ஒலிக்கட்டும் ஆனந்தநாதம் உலகமெங்கும் நிறையட்டுமே. ஒற்றுமையே நம் பலம் இறையருளே நம் துணை. இப்பக்தி ஒருமைப்பாட்டு பாடல் விநாயகர், முருகன், சிவபெருமான், நாராயணன் மற்றும் அம்பாள் ஆகிய தெய்வங்களின் அருளை போற்றி மனிதர்களிடையே அன்பு, அமைதி, ஒற்றுமை மற்றும் இறை நம்பிக்கை வளர்க்கும் உயரிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. பக்தியின் வழியாக மன தூய்மை, நல்லொழுக்கம் மற்றும் மனிதநேயம் வளர்ந்து குடும்பங்களும் சமூகமும் வளம் பெற வேண்டுமென்று செய்தியை இப்பாடல் வலியுறுத்துகிறது. இறையருளும் ஒற்றுமையும் மனித வாழ்வின் உண்மையான பலமாகும் என்பதை உணர்த்தி அனைவரும் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த வாழ்வு வாழ வேண்டுமென வாழ்த்துகிறோம். நன்றி. ராம்ராம். ஆகா, நமது என்எஸ்எம்மின் கொள்கையும் நமது சண்மதா ஸ்லோகங்கள் வகுப்பின் தாத்பரியத்தையும் அழகாக பக்தியின் ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் அந்தாதியாகவே பாடிவிட்டார்கள் ஆதித்யா டீம். மிக அருமை. அவர்களை தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை வாய்ந்த தசாவதாரத்தை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை எடுத்துக் கூற வருகிறார்கள் அருணா மற்றும் சூர்யா டீம். வாருங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ.
பெருமாள் எடுத்த அவதாரங்கள் அளவே கிடையாது, அனந்தம். எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்த முடியாது என்று திருமங்கை ஆழ்வார் 10 மட்டும் பாடி தொகுத்து கொடுத்தார். அதுதான் தசாவதாரம். இதோ இதை பற்றி முன்னுரை வழங்க வருகிறார் திருமதி மகாலட்சுமி ஸ்ரீதரன் அவர்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும். இந்த கூற்றை மெய்யாக்க அமைந்த அமைப்பே நெல்லை சகஸ்ரநாம மண்டலியாகும். இந்த அனைத்து குருமார்களுக்கும் எங்களின் பணிவான வணக்கங்கள். பாகவதத்தில் விஷ்ணு 24 அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. அதில் 10 அவதாரங்கள் சிறப்பாக பேசப்படுகிறது. அதுதான் தசாவதாரம். பெரியாழ்வார் தேவு உடைய மீனாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கருக்கியாய் முடிப்பான் என்று கூறுகிறார். தசாவதாரத்தை பற்றி சில புதிய தகவல்களை படக்காட்சியுடன் விளக்க வருகிறார் சண்மதா வகுப்பை சேர்ந்த அருணா மற்றும் சூர்யா குழுவிலிருந்து. ராம் ராம். மீனை போல துளிக்கிட்டே இருக்கணுமா? வாங்க, மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் திருமதி அமுதா அவர்கள். மச்ச அவதாரமானது பிரளய காலத்தில் அழியவிருந்த உலகை காக்கவும் வேதங்களை மீட்கவும் எடுத்த வடிவம். மாபெரும் மீனாக உருவெடுத்து வைவஸ்வத மனுவையும் சப்த ரிஷிகளையும் ஒரு படகில் ஏற்றி பாதுகாத்தார். வேதங்களை ஒழித்து வைத்த ஹயக்ரீவனை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் அளித்தார். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் நீர்வாழ் உயிரினமான மீன்தான் முதல்நிலை என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது. இந்த அவதாரத்தின் மூலம் நாம் அறிபவை சோதனை காலங்களிலும் பேரழிவுகளிலும் அழியாத இறை ஞானத்தையும் நல்லவர்களையும் இறைவன் எப்போதும் பாதுகாப்பார் என்பதாகும். ஆன்மீக பாதையில் ஒரு மனிதன் ஆரம்ப நிலையில் இருந்து படிப்படியாக உயர வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. கட்டுக்கடங்காத உலக ஆசைகளாகிய கடலில் மூழ்காமல் இருக்க இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி சரணடைய வேண்டும் என்ற தத்துவத்தையும் போதிக்கிறது. மனதில் தோன்றும் அறியாமை என்னும் இருளையும் தீய எண்ணங்களையும் அழித்து அக ஒளியை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையையும் தருகிறது. ராம் ராம். ஆன்மீக தேடலில் சஞ்சலப்படும் நமக்கு உறுதியான மனம் வேண்டுமா? இதோ கூர்ம அவதாரத்தை பற்றி விளக்க வருகிறார் திருமதி அனுராதா ரவிக்குமார் அவர்கள். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினனே. அமிர்தம் வேண்டி மந்திரமலையை மத்தாகவும் வாசுகையை நானாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். ஒரு கட்டத்தில் மந்திரமலை சரிந்த போது பகவான் கூர்மாவதாரம் எடுத்து உடலை குறுக்கி தன் முதுகு ஓட்டின் மேல் மந்திரமலை தாங்கிக் கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் சோர்வடைந்த போது கூட பகவான் தன்னுடைய பாகவத சேவையில் உறுதியாக இருந்து அமிர்தம் கிடைக்கும் வரை உதவினார். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போதுதான் கிடைத்தற்கரிய அமிர்தம் கிடைத்தது என்றாலும் பகவான் உலக நன்மையை கருத்தில் கொண்டு அதை தேவர்கள் மட்டுமே பெறக்கூடிய வகையில் மோகினி அவதாரமும் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். எனவே பகவான் யார் யாருக்கு எது எது எப்போது கிடைக்க பெற வேண்டுமோ அதை காலத்தில் அளித்து காக்கக்கூடியவர் என்பதையும் உணர முடிகிறது. புலனடக்கமும் இறை நம்பிக்கையுமே இந்த அவதாரத்தின் பெருமை உண்மையாகும். ராம் ராம். அகந்தை மற்றும் இருட்டு இல்லாம இருக்கணுமா? வாங்க, வராக அவதாரத்தை பற்றி சொல்ல வருகிறார் திருமதி சோபனா செல்வகுமார் அவர்கள். பாசி தூர்ந்து கிடந்த பார்மகட்கு துப்புடையாரே என்ற பாசுரங்கள் இந்த அவதாரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வராக அவதாரத்தின் தத்துவம் சரணாகதி. சம்சார கடலில் மூழ்கி இருக்கும் நமக்காக சொன்னதுதான் வராக சரம ஸ்லோகம். நலம் பெற்றுள்ள மனதுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் இருக்கும் போது யார் என்னை விஸ்வரூபமாக நினைக்கிறார்களோ அவர்கள் மரண சமயத்தில் விறகு அல்லது கல்லை போல் உணர்ச்சியற்று இருந்தாலும் அவனுக்கு முக்தி எனும் பரமகதியை கொடுக்கிறேன். உயிர்கள் நிலத்தில் உறுதியாக வாழத் தொடங்கிய பரிணாமத்தை வராக அவதாரம் குறிக்கிறது. வராக அவதாரத்தை மனித வாழ்க்கையோடு ஒப்பிடுதல். வராகன் பூமியை உயர்த்துவது போல மனிதன் வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். கல்வி, தொழில், குடும்பம், பொறுப்பு, ஒழுக்கம் இவை இல்லாமல் போனால் மனம் அழுகிய கடலில் மூழ்கும். பூமி இருள் நீரில் மூழ்கியது என்பது அறியாமை, சோம்பேறித்தனம், ஆசை, குழப்பம் இவற்றில் விழுந்துவிடும் நிலையை குறிக்கிறது. வராக அவதாரம் நமக்கு சொல்லும் பாடம் முதலில் வாழ்க்கைக்கு வேரூன்ற வேண்டும்.
அடிமட்ட ஆசைகளில் இருந்து உயர்தல் வேண்டும். ராம் ராம். பார்த்தாலே கோபத்தோடு மற்றும் மிடுக்காக இருக்கணுமா? வாங்க, நரசிம்ம அவதாரத்தை எடுத்துரைக்க வருகிறார் திருமதி கோமதி அகிலாண்டம் அவர்கள். எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றி நெஞ்சம் பிளந்த சிங்கமாம் சீரன் என்கிறார் நம்மாழ்வார். விஷ்ணுவின் மற்ற அவதாரங்கள் போலில்லாமல் பக்தன் பிரகலாதனை காக்க க்ஷண நேரத்தில் இப்போது இங்கேயே தோன்றியவரே நரசிம்மர். இறைவன் ஏன் தூணிலிருந்து வர வேண்டும்? தூணிலும் இருக்கிறார் என்று சொன்ன பக்தனின் வாக்கை உண்மையாக்க தூணை பிளந்து கொண்டு வந்தார். பக்தனுக்கு ஆபத்து என்ற உடனே ஓடி வரும் இறைவனின் பரம காருண்யமே இது. நாளை என்பதே நரசிம்மரிடம் இல்லை. சிவன் தன் குட்டியை நாக்கால் நக்கி கொடுக்கும், அதே சமயம் எதிரிகளை தன் நகங்களால் கிழிக்கும். அதுபோல நரசிம்மர் பக்தர்களுக்கு தாயாகவும் எதிரிகளிடமிருந்து காப்போராகவும் விளங்குகிறார். நம் அகம் என்னும் தூணில் பக்தியில் உறுதியாக இருந்து அசுர சிந்தனைகளை வதம் செய்து ஆத்ம ஞானத்தை பெறுவோமாக. ராம் ராம். நான் எனது என்ற ஆணவத்தை அடக்கி சரணாகதி தத்துவத்தில் வாழணுமா? ஆம், இதோ வாமன அவதாரத்தை பற்றி விளக்க வருகிறார் திருமதி ராதா கோபால் அவர்கள். வாமனன் ஒரு சிறிய அந்தன சிறுவன். இந்த வாமன அவதாரம் என்ன சொல்கிறது? உடல் பலத்தை விட அறிவு பலம் முக்கியம். முந்தைய அவதாரங்களில் பலம், வேகம், ஆற்றல், கொடூர சக்தி இவையே முக்கியம். ஆனால் வாமனனிடம் ஞானம், தந்திரம், அமைதி, தாழ்மை, தர்ம அறிவு இவையே ஆயுதம். இது மனித சமுதாய பரிணாமத்தின் மிகப்பெரிய மாற்றம். மகாபலி மனித அகங்காரத்தின் சின்னம். அந்த அகங்காரத்தை அழிக்க விஷ்ணு சிறிய வடிவில் வருகிறார். கேட்டது 3 அடி நிலம். முதல் அடி பொருள், வாழ்க்கை. 2வது அடி மனமும் அறிவும். 3வது அடி ஆன்மீக சரணாகதி. 3வது அடியில் மகாபலி தனது தலையை கொடுத்து அகங்காரத்தை இறைவனிடம் ஒப்படைத்தார். இந்த அவதாரம் மனிதனின் உடல் வளர்ச்சியிலிருந்து அறிவு வளர்ச்சிக்கும் பின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மாறுவதை குறிக்கிறது. ஒரு மனிதன் வளர கருணை, தாழ்மை, பக்தி, தர்மம், சுய கட்டுப்பாடு முக்கியம் என்று இந்த அவதாரம் மூலம் நாம் அறியலாம். ராம் ராம். கோபத்தோடும் அதிகார திமிரோடும் தர்மத்தின் நீதியை நிலைநாட்டணுமா? பரசுராமன் அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் சாந்தி கனக சபை அவர்கள். அநீதியை எதிர்த்து போராடுதல், கடமை உணர்வு, சுய கட்டுப்பாடு போன்ற நற்பண்புகளை நிஜ வாழ்க்கைக்கு உணர்த்தும் அவதாரம். சமூகத்தில் நடக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் தவறை வேடிக்கை பார்க்காமல் எதிர்க்கும் தைரியத்தையும் நிஜ வாழ்க்கையில் ஏற்படும் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் சரியான இலக்கை நோக்கி திருப்பி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை தன் வாழ்க்கையின் மூலம் உலகுக்கு உணர்த்தியவர். பெற்றோரின் நல்வழிகாட்டுதலுக்கு மதிப்பளித்து அவரின் அனுபவங்களை மதித்து நடப்பது வாழ்க்கையில் நன்மையை தரும். பரசுராமர் தன் தாய் கொன்ற பாவம் தீர சிவபெருமானிட்ட கட்டளையின்படி மகேந்திர மலையில் தவம் செய்து இன்றும் சிரஞ்சீவியாக நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அடக்கமுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த அவதாரம் நமக்கு உணர்த்தும் பாடமாகும். ராம் ராம். நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழணுமா? ராம அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் மைத்திரி பாலாஜி அவர்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாயா பதையே நமக. தவறு செய்த அரசர்களை பரசுராம அவதாரத்தில் அழித்தார். ராமாவதாரத்தில் ஒரு அரசர் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று காட்ட தானே தசரத புத்திரனாக அவதரித்தார். குருகுல வாசம் முடிந்து விஸ்வாமித்ரர் யாகம் காத்து அகலிகை சாப விமோசனம் கொடுத்து மிதிலையில் சீதையை மணந்தார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற அரசுரிமையை பரதனுக்கு விடுத்து கானகம் சென்று ரிஷிகளுக்கு சேவை செய்து அங்கு கொடுமை செய்த அரக்கர்களை அழித்தார். பிறர்மனை நாட்டம் அழிவு என்பதை உணர்த்த வாலியை வதம் செய்து சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசராக்கினார். சீதையை கடத்திய ராவணனை அனுமன் துணை கொண்டு அழித்து தன்னை சரணடைந்த விபீஷ்ணனை இலங்கைக்கு அரசராக்கி அயோத்தி அரியணை ஏற்றார். அங்கு ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் என்ற தாரக மந்திரத்தின்படி மக்களுக்காகவே ஆட்சி செய்தார். பரிணாம வளர்ச்சி, நல்லொழுக்கத்துடன் கூடிய முழு மனிதர். ராமாயணம் நம் மனதில் நடக்கும் போராட்டமே. பேராசியாகிய ராவணனிடமிருந்து மனமாகிய சீதையை பக்தியாகிய அனுமன் துணை கொண்டு தர்மமாகிய ராமனிடத்தில் சரணடைவதுதான். ராம் ராம். உழைப்பின் மேன்மையும் ஆன்மீகத்திற்கு தேவையான நேர்மையோடு இருக்கணுமா? பலராமன் அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் பத்மஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம், பூம்பட்டாம் புல்குமனையாம், திருமார்க்கு அரவு. ராம அவதாரத்தில்
ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமராகவும் அவதரித்தார். விவசாயமும் உடல் வலிமையும் குறிக்கும் அவதாரம். இறைவனுக்கு சேவை செய்வதே ஒரு ஜீவனின் உண்மையான பலம் என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது. கலப்பையினால் நிலத்தை திருத்தி பயிர் செய்வது போல மனித மனதை திருத்தி நற்பண்புகளை விதைப்பதை குறிக்கிறது. நிலத்தை உழுதல், களைகளை அகற்றுதல், விதை வளர இடம் தருதல். அதுபோல மனித வாழ்க்கையிலும் அகந்தை, சோம்பல், அறியாமை போன்ற உள்களைகளை அகற்றினால் ஞானம் என்ற விதை வளரும். உன்னுடைய பலம் என்பது உன் தசை நார்களில் மட்டுமல்ல, அது நீ செய்யும் தர்மத்திலும் காட்டும் நேர்மையிலும் இருக்கிறது. கலப்பையினால் மண்ணை திருத்துவது போல ஞானத்தினால் உன் எண்ணங்களை சீர்படுத்திக் கொள். உண்மையான விவசாய நலன் அறிந்த வாழ்வில் அதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும் அவதாரம். ராம் ராம். வேடிக்கை வினோதத்தோடு அனுபவிக்கணுமா? கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் மாலதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கிணங்கி கோலோகத்தில் ராதையுடன் இருந்த கிருஷ்ணர் பூலோகத்தில் அதர்மங்களையும் அக்கிரமங்களையும் அழிக்க துவாபர யுகத்தில் அவதரித்தார். பகவான் கிருஷ்ணர் பூலோகத்தில் வசுதேவர் தேவகிக்கு பிறந்து பின்பு கோகுலத்தில் நந்தகோபர் யசோதையிடம் வளர்ந்து பல லீலைகள் புரிந்து தன்னை கொல்ல தன் மாமன் கம்சன் அனுப்பிய பூதனை, சகடாசுரன் போன்ற பல அரக்கர்களையும் கம்சனையும் கொன்று தனக்கு துன்பம் நேர்ந்த போது கோவிந்தா என்று கூப்பிட்ட பாஞ்சாலிக்கு அருள் செய்து விராவலில் தனது அவதாரத்தை முடித்து வைகுந்தம் சென்றார். இந்த அவதாரத்துல இவர் செய்த கீதோபதேசம் மனித பரிணாமத்தின் உச்ச சிந்தனையாம். பாரத யுத்தத்தில் போர்க்களத்தில் பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்து தர்மம் எது அதர்மம் எது என்பதை கீதையில் உரைத்து கடமையை மட்டும் செய்து பலனை தனக்களித்து தன்னிடமே சரணடை என்று பகவான் கிருஷ்ணர் உபதேசித்தார். மாம் ஏகம் சரணம் ரஜ, அகந்தை இல்லாத சரணாகதித்துவமே இந்த அவதாரத்தின் தாற்பயமாகும். ராம் ராம். கலியுகத்தின் உச்சகட்ட அதர்மத்தை அழித்து சத்திய யுகத்தை தோற்றுவிக்க வரவிருக்கும் அவதாரம் கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்தை பற்றி பேச வருகிறார் பத்மஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இறுதியான ஆன்மீக மாற்றத்தின் அவதாரம். கலியுகத்தின் இறுதியில் தோன்றுவார். அதர்மத்தின் அழிவு, தர்மத்தின் மறுபிறப்பு. பொருளாசையிலிருந்து ஆன்மீக விழிப்புணர்வு, ஊழலிலிருந்து தூய்மை, குழப்பத்திலிருந்து உண்மை. அதர்மம் என்றென்றும் நிலைக்காது. சத்தியமே இறுதியில் வெல்லும். மனிதன் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியுடனும் முன்னேற வேண்டும். கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த கலியுகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும்படி விஷ்ணுவை சரணடைந்து அவரது நாமத்தை சொல்லி செய்யும் செயல்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்து அவரை சரணம் என்று வாழ்வதே இக்கலியுகத்தில் இருந்து நாம் மீண்டும் இறைவனை அடையும் வழியாகும். ராம் ராம். பரம்பொருளின் திருவடிகளை சரணடைந்து கருணையை மட்டுமே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வோம் முடிவுரையை பற்றி வழங்க வருகிறார் திருமதி லட்சுமி முத்துக்குமார் அவர்கள். நமது தோழிகள் தசாவதாரம் பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். தசாவதாரங்களை பரிணாம வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது மனிதன் அறியாமையிலிருந்து அறிவு விளக்கம் பெற்று தான் தனது என்ற சுயநலத்திலிருந்து தானம் தர்மம் என்ற பொது நலத்திற்கு மாறி உலகியலில் இருந்து அருளியலை நோக்கிய ஆன்ம உய்வுக்கான பயணம் மேற்கொள்ள முற்படுகிறான் என்றே கூறலாம். எனவே தசாவதாரம் என்பது வெறும் இறைவனின் அவதார வரலாறு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டிய வளர்ச்சி படிகளின் தத்துவ வரைபடமாகும். சுருக்கமாக சொன்னால் மனிதன் தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டு இறுதியில் தெய்வீக உணர்வை அடைவதே தசாவதாரம் சொல்லும் வாழ்க்கை பாடம். ராம் ராம். நன்றி. You are in mute. தேங்க்யூ. தசாவதாரம் பற்றிய உங்கள் தொகுப்பு மிக அருமை. அனைவருக்கும் தெரியாத பாசுர துளிகளை எடுத்து கூறினீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. தொடர்ந்து இதுவரை நாம் கற்றறிந்த ஸ்லோகங்கள் மற்றும் பாடல்களை கொண்டு அந்தாக்ஷரி விளையாட வருகிறார்கள் பிரபாகரா மற்றும் ஜெயா டீம். வாருங்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பிரபாகரா மற்றும் ஜெயா குழுவினர் இணைந்து அந்தாக்ஷரி விளையாட்டை விளையாட இருக்கிறோம். அது பற்றிய சிறு குறிப்பை கூறுவதற்காக ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்தாக்ஷரி இது ஒரு தனித்துவமான தெற்காசிய இசை விளையாட்டு. அந்தாக்ஷரி என்பது அந்தமான அக்ஷரத்தை ஆதியாக கொண்டு விளையாடப்படும் ஒரு விளையாட்டு ஆகும்.
அதாவது ஒரு பாடல் அல்லது ஸ்லோகம் முடியும் கடைசி அக்ஷரத்தில் அடுத்த பாடல் அல்லது ஸ்லோகத்தை தொடங்குவது இந்த விளையாட்டின் அடிப்படையாகும். இன்று நெல்லை சகஸ்ரநாம மண்டலியில் சண்மதா ஸ்லோகா வகுப்பில் பயிலும் பிரபாகரா மற்றும் ஜெயா குழுக்களைச் சேர்ந்த நாங்கள் எங்கள் குருஜியின் ஆசையுடன் இந்த அந்தாக்ஷரி விளையாட்டை இப்பொழுது விளையாட இருக்கிறோம். இதனை கண்டும் கேட்டும் மகிழ உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். ராம் ராம். தமிழ் எழுத்தான முதல் எழுத்து ஆ இல்ல ஆல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பிரேமா மேம் நீங்க ஆரம்பிங்க. ஆதி கணபதி ஆறுமுகரை, அம்பிகை மணவாளரை, காலபைரவர், நந்திகேஸ்வரர், வீரபத்ர தட்சிணாமூர்த்தியை தியானித்தெழுந்தேன். ரொம்ப அருமையா பாடினீங்க மேம். மிக நல்ல தொடக்கம். இன்னும் முடிச்சிருக்காங்க. நான் வரிசையில ஆரம்பிங்க ஹேமலதா மேம். நித்யானதாக்ரே சமயே சுரேஷः நித்யம் திவிஸ்தை நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோ பகேன சம்பூஜிதாய நமோ நமஸ்தே. ரொம்ப அழகா பாடினீங்க மேம். தேல முடிச்சிருக்காங்க. விஜயலட்சுமி மேம் நீங்க தா வரிசையில ஆரம்பிங்க. தேவராஜ்ய சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயஜ்ஞ சூத்ரமேந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே. ரொம்ப அழகா பாடினீங்க மேம். ஜெயில முடிச்சிருக்காங்க. சோ ஏ எழுத்துல கூட ஆரம்பிக்கலாம். விஜயலட்சுமி மேம் நீங்க வாங்க. அதோ பாடுறேன்ப்பா. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, கொன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. ரொம்ப அழகா பாடினீங்க மேம். ரேல முடிச்சிருக்காங்க. பவானி மேம் நீங்க ரால ஆரம்பிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஸ்லோகமாவே சொல்லிட்டீங்களா? ரொம்ப அழகா இருந்தது மேம். ஹால முடிச்சிருக்காங்க. மோகன்குமார் சார் நீங்க ஹா இல்ல ஆல ஆரம்பிக்கலாம். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞராய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து இளைஞனாய். ரொம்ப இனிமையா இருந்தது சார் கேக்குறதுக்கு. ஈல முடிச்சிருக்காங்க. இந்திரால் மேம் நீங்க யால ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறேன். யக்ஞ ப்ருத்யக்ஞ கிருத்யக்ஞி யக்ஞ புக்யக்ஞ சாதனக யக்ஞாந்த கிருத்யக்ஞ குஹ்யம் அன்னம் அன்னாது ஏவச்ச. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு விளையாட்டு. சால முடிச்சிருக்காங்க. ஜனகன் போஸ் சார் நீங்க சா இல்ல ஆல ஆரம்பிக்கலாம் சார். அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக நினைந்திருந்தே சிரமம் தீண்டேன் நேமி நெடியவனே. ரொம்ப தெய்வீகமா இருந்தது சார். நேல முடிச்சிருக்காங்க. ஆனந்திமா நீங்க நால ஆரம்பிக்கலாம். ஓகேமா. நாதவிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி. எந்த எழுத்து கொடுத்தாலும் அழகா பாடுறாங்க. ஈல முடிச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி மேம் நீங்க ஈல ஆரம்பிங்கப்பா.
ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அநேகமா எல்லாருமே தாளம் தட்டிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ரீல முடிச்சிருக்காங்க. ரேவதி கிருஷ்ணன் மேம், நீங்க ரால ஆரம்பிக்கலாம் மேம். பரமம் प्रतिपति सुंदर रूप मनोहर बुध जन मानस सारस हे तुहिन धराधर पुथ्यभिमोहित काम कलेश्वर पूजक हे कनक धराधर कामुक नंदित काम कला दृढ़ भक्त निधे जय जय हे शशि शेखर देशिक कांची मटेश्वर पालय माम कांची मटेश्वर पालय माम. ரொம்ப அழகா பாடினீங்க மேம். இம்ல முடிச்சிருக்காங்க. சுகன்யா மேம், நீங்க மா வரிசையில ஆரம்பிங்க. பாடுறேன் மேம். மங்களம் பகவான் விஷ்ணுர் மங்களம் கருடத்வஜः மங்களம் புண்டரீகாக்ஷோ மங்களாய தனம் ஹரிஹி. நம்மளுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறதே தெரியல. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு விளையாட்டு. மங்களத்துல முடிச்சிருக்காங்க. சோ இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். வெண்ணிலா சம்பத் மேம், நீங்க வந்து நிறைவு உரைய சொல்லுங்களேன். ஆதி அந்தம் இல்லாத அருட்கடலுக்கு அந்தாக்ஷரி எனும் முறையில் பக்தியுடன் பாமாலை சூட்டி மகிழ்ந்தோம். எங்களுக்கு இவ்வரிய வாய்ப்பினை வழங்கிய நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கும் எங்கள் குருஜி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் நமஸ்காரம். நம்ம கற்றறிந்தவைகளெல்லாம் நினைவு கூற இதுவும் ஒரு சிறந்த வழி என்று அழகாக விளையாடி காமித்து விட்டீர்கள். நன்றி. நம் நினைவலைகளின் சிறந்த தருணங்களை தங்கள் அனுபவ பகிர்வின் மூலம் மீட்டெடுக்க வருகிறார்கள் ரவி டீம். வாங்க ரவி டீம். வணக்கம். அடியேன் லதா மகேஸ்வரி. நெல்லை சகஸ்ரநாம மண்டலி மூலமாக படித்த ஸ்லோகங்களினால் ஏற்பட்ட அனுபவங்களை நம்மிடம் பகிர வருகிறார் ராதிகா அவர்கள். ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். 4 வருட பயணத்தில் எனது அனுபவங்கள். வேண்டத்தக்கது அறியோய்னி வேண்டம் முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மாட்கு அறியோய்னி வேண்டி என்னை பணி கொண்டாய். NSMல நான் பயணித்துக் கொண்டிருப்பது உன்னால் தான். நல்ல மனங்களின் சேர்க்கையால் ஏற்பட்ட ஒரு ஆன்மீக சேவை தளம் NSM. ஒவ்வொரு கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் போதும் அதை படிப்பதால் என்ன பலன் ஏற்படும், எவ்வளவு நாட்கள் படிக்க வேண்டும், அந்த தளம் எங்குள்ளது என்று முழு விவரமும் கிடைத்துவிடும். சோ வீட்டில் இருந்தே அந்த தெய்வத்தை நம் கண்முன்னே நிறுத்தி ஸ்லோகம் படிக்கலாம். குறிப்பிட்ட நாட்கள் முடிந்தவுடன் அந்தந்த இடத்திற்கு சமர்ப்பணம் செய்யவும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஸ்லோகம் படிப்பதால் எண்ணற்ற தெய்வங்கள், பண்டிகைகள், பல வழிபாட்டு தலங்கள், நல்ல நண்பர்கள், ஆன்மீக ஞானம், தியானம், பஜனை எல்லாவற்றிற்கும் மேலாக மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது. 1 மணி நேரம் பாராயணம் செய்ய சிரமப்பட்ட காலம் போய் தற்பொழுது நீண்ட நேரம் பாராயணம் செய்ய முன்னேறி இருக்கிறேன். இங்கு படிப்பதால் என்னுடைய ப்ரொனன்சியேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், அக்செப்டன்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லதோ கெட்டதோ அது நம்ம கர்மாவால அப்படின்னு உணர முடியுது. ஆத்மா அழியாதது, பிறப்பற்றது, இறப்பற்றது, கண்ணுக்கு தெரியாது என்ற தெளிவு கிடைத்தது. அதீத இன்பமோ துன்பமோ இருந்தால் கூட என்னால் அதை சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் கிடைத்துள்ளது. நான் எனது குடும்பம் என்ற நிலை மாறி மற்றவர்களையும் எனது குடும்ப உறுப்பினராக பார்க்கிறேன். அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன். எனக்கு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ராதிகா மேம். அவருக்குள் ஏற்பட்ட சுய முன்னேற்ற மாற்றத்தை நம்மிடம் பகிர வருகிறார் இந்திரா அவர்கள். அதே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த அதிகாலையில 5:30 to 6:30 மணிக்கு சண்மதாஸ் வகுப்பு NSMல அறிவிச்சாங்க. டைம் கன்வீனியன்டா இருந்ததுனால நான் இந்த வகுப்புல சேர்ந்தேன். இந்த வகுப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க குருஜி எங்களுக்கு நிறைய பாட்டுகளும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதனால எங்களுக்குள்ள இறை உணர்வும், இறை பக்தியும், இறை சிந்தனையும் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம
இந்த முன்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டயாவது நம்ம கஷ்டத்தை எல்லாம் மத்தவங்க கிட்ட போய் சொல்லி புலம்பி நாம தீர்வே கிடைக்காம மன சங்கடப்படுவோம். ஆனா இப்பெல்லாம் எல்லாமே இறைவன் திருவடியில நம்ம சமர்ப்பிச்சா அவரே நமக்கு ஞானம் வைராக்கியத்தை கொடுத்து நமக்கு சிறப்பான தீர்வை கொடுக்கிறாருன்னு ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்குள்ள உருவாகுச்சு. கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி நம்மளுக்கு அவங்கள பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நாம பாட்டுக்கு சாமி கும்பிட்டு வருவோம். ஆனா இப்பெல்லாம் அவங்கதான் நம்மளுக்கு இத்தனை கிரந்தங்களும் பாட்டுகளும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற உன்னதமான ஒரு உணர்வை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அவங்க எதுக்கெல்லாம் நமக்கு கொடுக்காம இருக்காங்க, நமக்கு இந்த காலத்துல பொன் வேணுமா, பொருள் வேணுமா, நமக்குள்ள காரிய சித்தி அடையணுமா, நமக்கு கிட்ட இருக்கிற வியாதியெல்லாம் தீரணுமா, அது மட்டும் இல்ல நாம இறைவனை போய் சேர்ந்து நமக்கு முக்தி பெறணுமா, பிறவி பயனை அடையணுமா, அதற்கு எல்லாத்துக்கும் அவங்க சிறப்பான பாடல்களையும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் கிரந்தங்களும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு சிறந்த நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான நம்மளோட வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கிறதற்கு பெருந்தன்மையாக நமது NSM மண்டலியும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருஜிக்கும் நாங்க என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி இந்திரா மேம். கூட்டு பிரார்த்தனைகளால் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அற்புதங்களை நம்மிடம் பகிர வருகிறார் விஜயலட்சுமி முத்துராஜா அவர்கள். ராம் ராம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மழை வேண்டி அதற்கான ஸ்லோகம் சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். உலக நன்மைக்காக, அதுவும் போர் நிற்பதற்காக அகண்ட பாராயணமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் நரசிம்மர் சகஸ்ரநாமம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். இதனால் வீட்டிலும் நல்ல வைப்ரேஷன், எப்போதும் ஏதாவது ஒரு நாமா ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என் கணவர் கடந்த 1 வருடமாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டேதான் இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப சீரியஸா இருந்தது. அப்ப NSMட்டையும் சத்சங்கத்திட்டையும் கூட்டு பிரார்த்தனைக்காக விண்ணப்பித்து இருந்தேன். அதற்கப்புறம் தான் படிப்படியாக நோய் தீர்ந்தது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, இப்ப பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அவரால் அவருடைய வேலையை நல்லபடியா செய்ய முடியுது. இந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கூட்டு பிரார்த்தனையோட மகிமை தான் என்னால நல்லா உணர முடிஞ்சுது. எல்லாம் பகவான் பார்த்துக்கிடுவார். சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கணுங்கிற அளவுக்கு மனசுக்கும் பக்குவப்பட்டு இருக்குது. வீடுங்கிற ஒரு சின்ன வட்டத்துல இருந்து வெளியே வந்து உலக நன்மைக்காக பிரார்த்திக்கிறோம், பொது நலத்துக்காக பிரார்த்திக்கிற அளவுக்கு NSM எங்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை தந்த NSக்கும் எங்க குருஜிக்கும் கோடானு கோடு நன்றியை சமர்ப்பிக்கிறேன். அடியேன். நன்றி விஜயலட்சுமி மேம். எல்லாருக்கும் ராம்ராம். இப்ப எல்லாருமே அவங்களோட அனுபவங்களை பத்தி பேசினாங்க. மன ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி ஸ்லோகங்கள் மூலம் அவங்க மனதளவுல எவ்வளவு உயர்வடைஞ்சிருக்காங்கன்னு அவங்க பகிர்ந்ததை நம்ம கேட்டோம். அதுக்கு நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கு நன்றி. இந்த ஸ்லோகங்கள் சொன்னதுனால பொதுவான மாற்றங்களும் தனிப்பட்ட மாற்றங்களும் கூட்டு பிரார்த்தனையினால நடந்த அதிசயங்களும் சத்சங்கத்தினால ஏற்பட்ட மகிமைகளையும் இவங்க மூலமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு ஆறுதல் வேணும்னு மண்டலிக்கு சேர்ந்தவங்க அவங்களுக்கும் ஆறுதல் கிடைச்சு மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்ற அளவுக்கு மண்டலம் எங்களை வளர்த்திருக்கு. இங்க சொன்னது என்னமோ 3 பேர் தான், ஆனா ஆயிரக்கணக்கான பேர் வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு தந்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கு எவ்வளவு கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. இருந்தாலும் எங்களோட நன்றிகளை பணிவோட தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மேன்மேல நெல்லை சகஸ்ரநாம மண்டலி ஆலமரம் போல வளரணும்னு நாங்க தினம் தினம் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி ராம்ராம். நாம கடந்து வந்த பாதையையும் அதில் நாம் கற்று உணர்ந்த அனுபவத்தையும் மீண்டும் ஒரு முறை அழகாக நினைவு கூறியதற்கு நன்றி. இப்போது நம்ம கிராமிய கலைகளில் ஒன்றான வில்லுப்பாட்டு பாடி நம்மை அயர வைக்க வருகிறார்கள் திவாகரா மற்றும் மித்ரா குழுவினர். வாங்க கேட்டு ரசிப்போமா? ஓம் 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 கஜவதனா கணநாதா கஜவதனா கணநாதா கஜவதனா விநாயகா கஜவதனா விநாயகா கஜவதனா கணநாதா கஜவதனா விநாயகா சித்தி விதாதா சிவதனயா
सिद्धिविदाता शिवदनया बुद्धिप्रदायक गजानना बुद्धिप्रदायक गजानना पार्वती नन्दन भवभयभञ्जन पार्वती नन्दन भवभयभञ्जन युग युग वन्दित जय श्री गणेश युग युग वन्दित जय श्री गणेश गजवदना गणनाथा गजवदना विनायका. குரு வணக்கம். நின்னையே தொழுதேன் நினைவில் வைத்தேன் மாயையை கெடுத்து நல் தெளிவை அளித்த உன்னையே நினைத்தேன் உலகை மறந்தேன் தொல்லியே வருவேன் தூய பொன்னடி தொழுவேன் குருவே சரணம் குருவே சரணம் சத்குருநாதா சரணம் சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சத்குருநாதா சரணம் சரணம். தந்தனத்தோம் என்று பள்ளியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட நம்ம என்ன சம்பத்தி பாட்டா சொல்ல போறோம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். லாக்டவுன் நாளில் விதையாய் தோன்றியதே 1000 உள்ளங்கள் ஒன்றாய் இணைந்ததுவே இறை நாமம் பொங்கிடும் ஆனந்த பொன்னாளினாலே தட்டி தறிக்கிட்ட தருவினத்தும் அட லாக்டவுன் நாளில் விதையாய் தோன்றியதே. அட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? காலையில எல்லாரும் கூட்டமா கலகலன்னு இருக்கீங்க. அதுவும் அதுவா இன்னைக்கு என்எஸ்எம் டே. என்எஸ்எம் டேவா? மதர்ஸ் டே தெரியும், ஃபாதர்ஸ் டே தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியும், அட லவ்வர்ஸ் டே கூட தெரியும். அது என்னப்பா என்எஸ்எம் டே? அடடா அது தெரியாதா? நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி தாமிரபரணி நதி ஓசையிலே தவழ்ந்து வந்த நம்ம எண்ணத்தம் அள்ளி தந்த விஷயங்களை கேளு ஆன்மீகம் மற்றும் மனிதநேயமே. ஓ அப்படியா நிஜமா அப்படியா? இன்னும் சொல்லு கொஞ்சம் நல்லா சொல்லு புரியும்படி சொல்லு கேட்டுக்கிறேன் நல்லா புரியும்படி சொல்லு கேட்டுக்கிறேன். சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஸ்லோகங்களை வயது வித்தியாசமின்றி ஏற்ற தாழ்வுமின்றி கட்டணம் இல்லாமல் 30 நாட்கள் முழு நேரமுமே. அப்படியா நிஜமா அப்படியா? நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கே இன்னும் சொல்லு ரொம்ப நல்லா இருக்கே. 1000 பல்லாயிரம் பக்தர்களை கண்ணியம் கட்டுப்பாடுடன் அரவணைத்து பல நல்ல அரிய குருமார்களிடம் ஆன்மீகம் பெற உதவுறாங்க. ஆமா ஞானம் பெற உதவுறாங்க. ஓஹோ, இப்ப இப்படி இல்லாம கிளாஸ் இருக்கு. இதை எப்படி ஆன்லைன்ல கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஒவ்வொரு தீமைக்குள்ளும் சிறு நன்மையுண்டு, அதை உணர்ந்ததால் வந்தது என்எஸ்எம். அதை உணர்ந்ததால் வந்தது என்எஸ்எம். இதை ஏப்பா இப்ப பாட்ட? கொரோனா. ஓ, அது பயங்கரமான நோயாச்சே. ஆமா, அந்த பீரியட்ல எல்லாமே டிஜிட்டல் ஆச்சு. நம் என்எஸ்எம் ஆன்லைன் ஆச்சு. ஓ சூப்பர்ப்பா, மேல சொல்லு கேப்போம். சொல்றதா? பாட்டாவே பாடுறேன்.
ஏழு வருடத்துக்குள் எத்தனை ஏற்றம் என்ன செய்திட்ட மாஜிக்கள் மாற்றம் காசு பணம் கேட்காம பக்தியூட்டுவது காசு பணம் கேட்காம பக்தியூட்டுவது உறுப்பினர் எல்லோருக்கும் முக்தி பாதை காட்டும் ஏழு வருடத்துக்குள் எத்தனை ஏற்றம். சரி சரி, ரொம்ப இருக்காதீங்க. இங்க ஸ்லோகம் சொல்லி தராங்கன்றீங்க. ஆமா. இங்க ஒழுக்கம் சொல்லி தர்றாங்கன்றீங்க. ஆமா. இங்க ஃப்ரீயா வேற சொல்லி தர்றாங்கன்றீங்க. ஆமாப்பா ஆமா. அப்ப சான்ஸ்கிரிட்டும் தெரியணுங்கிறீங்களா? யூ மீன் சான்ஸ்கிரிட்? ஓ மை காட். நமக்கு சமஸ்கிருதமும் வேணாம், சங்கீத ஞானமும் வேணாம். உங்க பொன்னான நேரம் மட்டும் போதுமே, உங்க பொன்னான நேரம் மட்டும் போதுமே. அப்படி போடு. பிரமாதம் பிரமாதம். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. அட அது என்னப்பா? சமர்ப்பணம் தான். முதல்ல ஸ்லோகம் படிக்க வைப்பாங்க, அப்புறம் பிராக்டிஸ் ஃபுல்லா கொடுப்பாங்க, அப்புறம் கோவிலுக்கே கூட்டிட்டு போயிட்டு பாராயணமும் பண்ண வைப்பாங்க. இது நல்லா இருக்கே. என்னென்ன கோயிலுக்கு போயிருக்கீங்க? திருப்பதி, திருச்சானூர், திருமேச்சூர், ஹரிஹரபுரா, திருப்பெருந்துறை. ஓஹோ நானா. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஊர்லயும் ஏன் நிறைய கண்ட்ரீஸ்லயும் இருக்காங்க. ஹே பல்லேலக்கா பல்லேலக்கா, சேலத்துக்கா மதுரைக்கா, மெட்ராஸுக்கா, திருச்சிக்கா, திருத்தணிக்கா. ஹே பல்லேலக்கா பல்லேலக்கா, ஒட்டு மொத்த மக்களுக்கா, யூஎஸ்க்கா, யூகேக்கா, ஸ்ரீலங்கா. ஹே பல்லேலக்கா பல்லேலக்கா, அருமை அருமை அருமை, கேட்கவே நல்லா இருக்கே. அப்புறம் கோயில்களில் பாராயணம் சிறப்பு உபன்யாசம் என்னெசம் வைக்கின்றதே. விடுதிகள் ஏற்பாடு செய்து நல் உணவும் என்னெசம் தருகின்றதே. இதுல சேரணும்னு ஆசையா தான் இருக்கு. நல்லா பாட தெரிஞ்சவங்கதான் சேர முடியுமா? இல்லை இல்லை, அரைப்பாடகையாயுள்ள அனைவரையும் இங்கு முழு பாடகையாக்குகின்றது. ஆசையார்வம் மற்றும் நல்லொழுக்கம் இருந்தால் இந்த வகுப்புகளில் சேரலாமே. செம்ம, மேல சொல்லுங்க. தேவாரம், திருப்புகள், சம்பிரதாய பஜனைகள் நன்றாக பாடலாமே. களிமண்ணாய் வரும் நம்மை பொற்குடமாயாக்குவது என்னெசம் சிறப்பம்சமே. ஆன்மீகம் கலந்த பண்புகளை ஏற்படுத்தும் இந்த மண் போற்றுவோமே. என்னை செம்மை உருவாக்கிய நல்லுள்ளம் கொண்ட அறிஞர்களை வாழ்த்துவோமே. அப்படி சரி சரி, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நீங்க இந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க. என்ன மரத்திலே நம்ம சண்மத கிளையும் உண்டு. அந்த சண்மத கிளையிலே 160 மெம்பர்ஸும் உண்டு. ஓஹோ, அப்ப எத்தனை மணிக்கு இந்த கிளாஸ்? 5:30 கிளாஸும் செட்டு அட்டெண்டன்ஸும் இங்க இருக்கு சண்மதாவிலே. ஸ்லோகம் தினம் உண்டு, அதன் அர்த்தங்களும் உண்டு, ரிவ்யூ எக்ஸாம் அசைன்மெண்ட்ஸும் உண்டே. அப்புறம் கணபத்தியம் படிச்சோம், கௌமாரமும் படிச்சோம், சைவத்தையும்
படிச்சு விட்டோமே. வைணவத்தை படிக்க சாத்தம் சௌரம் பகில சாமி அருள் பொழியணுமே. கண்டிப்பா. பாட்டு வராத பேரும் இங்கே பாடகியானார் பாரு. பொய்யா பேசாதவரும் இப்போ பேச்சாளரானார் பாரு. உயர் ஞானம் பிறக்க சிறந்த பயிற்சி என்ன சம்மரத்திலே நம்ம சண்மத கிளையும் உண்டு. அந்த சண்மத கிளையிலே 160 மெம்பர்ஸும் உண்டு. அடி தூளு, இவ்ளோ நல்ல வகுப்பா நம்ம சண்மதா. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. சண்மதமே 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 ஸ்லோகம் சொல்லும் வேடமே. அதிகாலை நேரத்திலே அன்பால் சேரும் சொந்தமே. குருஜி ரொம்ப கண்டிப்பமா அவ்வளவும் அன்பமா. உச்சரிப்பு முக்கியம்னு உயிரோட்டமா சொல்வாங்கம்மா. உச்சரிப்பு தெளியும் வரை பயிற்சி நிறைய தருவாங்கம்மா. அட்டெண்டன்ஸ் முக்கியமுமா, அதுல சலுகை இல்லையம்மா. சரியான நேரத்தில் இணைய வலியுறுத்தி சொல்வாங்கம்மா. சண்மதமே சண்மதமே யூனிஃபார்ம் சேலைய கட்டி ஐடி கார்டை போட்டுக்கிட்டு சிதம்பரத்தில் பாராயணம் செய்து வந்தோமே. செட்டிநாட்டின் பிள்ளையார் பட்டி ஆறுமுகனின் சோலை மலையில் கற்றவற்றை சமர்ப்பித்து மகிழ்ச்சியுற்றோமே. 1 2 9 குழு இருக்காங்க. ஆதித்யா, பாஸ்கரா, ரவி மற்றும் திவாகரா, பிரபாகரா, அருணா, ஜெயா, மித்ரா, சூரியடி பொக்கிஷத்தின் பொக்கிஷமே. என்ன சத்தின் சண்மதமே சண்மதமே. அட்டகாசம், அமர்க்கலம். இப்படி ஒரு கிளாஸ் நடத்துறாங்கன்றத பார்த்ததே இல்லையே. பார்த்தா ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி இல்ல இருக்கு. ஆமா ஆமா, ஆல் இன் ஒன். சரி, நிறைய பேசிட்டோம், ஏன் பாட கூட செஞ்சிட்டோம். அடுத்தது என்ன, ராபிட் ஃபயர் ரவுண்ட் போயிடலாமாமா? போலாம் போலாம். கேள்விகளை நீர் கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? ஐயோ, நானே கேட்கிறேன், எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். ஓகே ஓகே, நீரே கேளும். சேர்ந்தே இருப்பது நானும் செல்போனும் சேரக்கூடாதது. இருக்கும் வகுப்புகள் முன்னும் பின்னும் 1 மணி நேரம் வேறு வகுப்புகள். தெரியக்கூடாதது. வகுப்பில் வீடியோ. தெரிந்து கொள்ள வேண்டியது மகா பிராணமும் அல்ப பிராணமும். கேட்கக்கூடாதது. அடிக்கடி விடுமுறை, லேட் அட்மிட். கேட்கக்கூடியது பாராயணமும் உபன்யாசமும். கட் பண்ணக்கூடாதது. சேரும் வகுப்புகள். கட் பண்ண வேண்டியது வம்பும் தும்பும். பகிர வேண்டியது எண்ணத்தமின் புகழ். பகிரக்கூடாதது. வகுப்பின் லிங்குகள். சண்மத ஸ்லோகங்களுக்கு நம்ம தேவி மேம். திருப்புகழ் வகுப்புக்கு பத்மா மேம். லக்ஷ்மி நரசிம்ம ஸ்லோகங்களுக்கு சோபா மேம். பாதுகா சகஸ்ரம் வகுப்புக்கு சுஜாதா மேம். டாக்குமெண்ட்ஸ்க்கு அட நம்ம மாணிக்கம் சார். அத சரியா பயன்படுத்த வேண்டியது நாம். சபாஷ், அருமை அருமை. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப வாங்க NSM pledge என்னன்னு பாப்போம். ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருளே, உலகங்கள் அத்தனையும் படைத்து காக்கும் பரம்பொருளே, உத்தமனே உன்னை சரணடைகிறோம் சரணடைகிறோம். பரம்பொருளை நீயும் அருள் பொழிந்து காத்திடுவாய். அன்பின் வழி நடந்திட நிலம் முழுவதும் செழித்திட, உலகில் ஒற்றுமை இணக்கமும் வளராமல் பொறிந்திடவும், என்றும் நிலைத்திருக்கும் சனாதன தர்மத்தை நிலைநாட்ட கொஞ்சம் வழிநடத்தி போவாயப்பா. இறை நாமம் எங்கும்
இறை நாமம் எங்கும் எப்போதும் இடைவிடாது இருக்க பரம்பொருளே அருள்வாயப்பா அருள்வாயப்பா. ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி. ஓகே ஓகே ஓகே, கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்வளவு சிறப்பான என்எஸ்எம்க்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து சொல்லுவோமா? சொல்லிடுவோமே. வாழியவே என்எஸ்எம் வாழியவே, பணி இது தொடர வாழியவே, நிர்வாகத்தினர் வாழியவே, குருமார்கள் அனைவரும் வாழியவே, முக்கியமா பக்த கோடிகள் வாழியவே, அவர் குலமும் உலக மக்களும் வாழியவே, வாழி பல்லாண்டு நிறைவாக வாழியவே வாழியவே வாழியவே. திவாகரா மற்றும் மித்ரா குழு சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வில்லுப்பாட்டுனா கொத்தமங்கலம் சுப்பு தான் இருந்தோம். இனிமே வில்லுப்பாட்டுனா நமக்கு நினைவுக்கு வருவது திவாகரா டீம் மற்றும் மித்ரா டீமா தான் இருக்கும். நன்றி. நேரம் சிறிது சுருங்கி விட்டதால் விரைவாக, சும்மா சிரிச்சுட்டு மட்டும் போகக்கூடாதுன்னு தன்னோட வினாடி விழாவை கொண்டுட்டு வர்றாங்க பாஸ்கரா டீம். கடைசி நிகழ்ச்சியா இந்த வினாடி வினா நம்மளோட சிந்தனைக்காக. சார் நம்ம ஒரு நிமிஷம் தான் இருக்கு. எஸ் சார், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவாங்க சார். ஜஸ்ட் அவங்களுக்கும் அவங்க சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சார். சாரி. ராம் ராம், ஃபாஸ்டா வாங்க. ராம் ராம், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்தோ மா கஷ்டித் துக்க பாக் பவேத். பாஸ்கரா குழுவின் ஆன்மீக வினாடி வினா போட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம் பண்பாட்டையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதே இப்போட்டியின் முக்கிய நோக்கமாகும். ராம் ராம், நமஸ்காரம். போட்டி விதிமுறைகள். இது ஒரு தனிநபர் போட்டி. கூகுள் மீட்ல ஹேண்ட் ரைஸ் செஞ்சு பெயர் அழைத்த பிறகே பதில் அளிக்க வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குரு என்ற சொல்லின் பொருள் என்ன? இருளை நீக்குபவர், செல்வம் தருபவர், பாடம் போதிப்பவர், பூஜை செய்பவர். சரியான பதில். அடுத்த கேள்வி. சின்முத்திரையின் தத்துவ பொருள் என்ன? கர்ம யோகத்தின் சிறப்பு, தியானத்தின் பலன், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், வேத பாராயணத்தின் மகிமை. பிரேமா மேம். அமுதா மேம், தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். ராஜினியே சொல்லு. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அடுத்த கேள்வி. சண்முகத்தை தொகுத்து பரப்பியவர் யார்? ராமானுஜர், மத்வாச்சாரியர், ஆதிசங்கர, வள்ளலார். சரியான பதில். சபாஷ். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். முருகனுக்கு அறுபடை வீடு போல விநாயகரின் அறுபடை வீடுகளில் இடம்பெறாத தலம் எது? திருவண்ணாமலை, பிள்ளையார்பட்டி, திருநாரையூர், பழனி. சுமித்ரா மேம். காளீஸ்வரி மேம். பிள்ளையார்பட்டி. அடுத்த நபர். இந்திரால் மேம். இதற்கு சரியான விடை பழனி. அடுத்த கேள்வி. மகாபாரதத்தை எழுத கணபதிக்கு உதவிய இவர் யார்? வசிஷ்டர், வியாசர், அகத்தியர், பராசரர். சுப்பிரமணியம் புவனேஸ்வரி மேம். தமிழ்ச்செல்வி மேம். சரியான விடை வியாசர். சரியான விடை. பிரணவ ஸ்வரூபி என்று விநாயகர் போற்றப்படுவதற்கான காரணம் என்ன? முதலில் வழிபடப்படுவதால், யானை முகம் கொண்டதால், என்ற எழுத்தின் வடிவை ஒத்திருப்பதால், சிவபெருமானின் மகனாக. இந்த வினாவுடன் முடித்துக் கொள்வோம். இதற்கு சரியான விடை ஓம் என்ற எழுத்தின் வடிவை ஒத்திருப்பதால். நன்றி பாஸ்கரா டீம்.
இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் சண்மதா குழு சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. நிறைவு பிரார்த்தனைக்காக திருமதி ஜெயா கண்ணன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. மிகவும் அருமையாக இருந்தது. அந்தாக்ஷரியில் ஆரம்பிச்சு வில்லுப்பாட்டு, தசவாதாரம் எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. அடியேன். நன்றி சார். அஞ்சனா மேடம் ப்ளீஸ். நமஸ்காரம், அனைவருக்கும் நமஸ்காரம். இனிய காலை வணக்கம். 2000